அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். கல்வி பொருளாதார பத்திர சாதாரண பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான வணிக கல்வியும் கணக்கீடும் என்ற பாடத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் 4வது தேர்ச்சி 4 எங்களுக்கு வணிகம் ஒன்று நிதி கூற்றுகள். தேர்ச்சி 4 தேர்ச்சி 4 வணிகம் ஒன்றின் நிதி கூற்றுக்கள். வணிகம் ஒன்றின் நிதி கூற்றுக்கள். இது ஒரு முக்கியமான யூனிட் அறிக்கை. பிள்ளைகள் கட்டாய கேள்வி இல்லாவிடனும் உங்களோட பேப்பரில் கூடுதலான புள்ளிகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. அதாவது உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம், எம்சிக்யூ கேள்வி 40 இருக்குது தானே பிள்ளைகள். அப்போ இந்த 40 கேள்வியில் பின்னுக்கு 36க்கு அல்லது 37க்கு பிறகு இருக்கிற 40 கேள்வி வரை இந்த யூனிட்லாம் கேள்வி வரும். அப்போ அதில் ஆகக்கூடியது 5 அல்லது 6 அல்லது 4 இப்படி வரும். சரியா பிள்ளை? இது ஒன்று வரும். அப்போ இதில் 4 அல்லது 5 மார்க்ஸ் இந்த நிதி கூற்றுக்களை வந்துடும். அடுத்தது உங்களுக்கு பேப்பர் 2ல் முதலாவது கட்டாய வினா இருக்கு, கேஸ் ஸ்டடி. அதுலேயும் 10 கேள்வி செய்யணும், ஒவ்வொன்றும் 2 புள்ளிகள். அதில் குறைஞ்சது 4 புள்ளிகளுக்கு வரும். அடுத்தது அக்கவுண்டிங் கேள்வி 2 செய்யணும். அந்த 2ல் கேள்விகள் மாறி மாறி வரலாம். அதில் இது ஒரு கேள்வி ஒவ்வொரு வருஷமும் பாரு. மற்ற கேள்விகள் ஒவ்வொரு வருஷம் பெருமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இந்த யூனிட் கேள்வி ஒவ்வொரு வருடமும் வரும். ஆனால் நீங்கள் கட்டாயம் செய்யணுமென்ற அவசியம் இல்லை, ஒவ்வொரு வருடம் வரும். ஆனால் இது 8 தொடக்கம் 12 மார்க்ஸுக்கு இடையில் வரும். குறைஞ்சது 8 ஆகக்கூடிய 12 மார்க்ஸுக்கு இடையில் வரும். அப்போ பாருங்கள், அப்போ இதில் புள்ளி வீதம், அந்த பேப்பரில் புள்ளி வீதம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள். அப்போ இந்த யூனிட்டை நீங்கள் கவர் பண்ணலண்டா பாருங்கள், 2 அக்கௌண்ட்ஸ் கேள்வி 2 செய்யணும். அதில் 1 வந்து எதுக்குள்ளே விருப்பம் தெரியாது. மற்ற கேள்வியில் ஆனாவன பிரித்தாலும் இது நிச்சயம் ஒவ்வொரு வருடம் வரும். நம்ம எக்ஸாம் பேப்பர் கேள்வி ஒன்று அவுட் ஆகுதுன்னு சொன்னால் எப்படி நாங்கள் ஓடுவோம்? அப்போ இது ஒவ்வொரு வருடம் பேப்பர் அவுட், அந்த ஒவ்வொரு வருடம் சுவர கேள்வி வரப்போகுது. அப்போ இதை நாங்கள் துல்லியமான முறையில் விளங்கி படித்தோம்னா எப்படி கேள்வி வந்தாலும் செய்யலாம். ஆனால் ஒவ்வொரு வருஷம் அதே செம்மையாக்கும் அதே வடிதான் பெறும். சரியா? அப்போ இந்த யூனிட்டை நீங்கள் எந்த அளவுக்கு விளக்கமாக விளங்கி படிக்கிறீங்களோ உங்களுக்கு கூடுதலான கேள்வியை நீங்கள் எடுப்பேன். பெறுவரை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம். ரைட்? அப்போ சரி, அப்போ நாங்கள் இந்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணோம். நிதி கூற்றுக்கள், ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லும். அந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் என்கிறது என்னத்தை சொல்லலாம், நிதி கூற்றுக்கள் என்று என்னத்தை சொல்லலாம். இது சாதாரண தரத்தை பொறுத்த வரைக்கும் என்னத்தை சொல்லலாம். இப்போ நீங்கள் ஆண்டு 10லேருந்து படிச்சுக்க வந்து இப்போ கணக்கீட்டு செய்முறையினூடாக மூல ஆவணம், மூலகேடு, பேரட்டு கணக்கு, அதை கொண்டு போய் பேரட்டு கணக்கில் ஒவ்வொன்றா படிச்சுக்க வந்துருப்பீள். காசேடு, வங்கி கூற்று அப்படிலாம் படிச்சுக்க வந்துருப்பீள். ஒவ்வொரு கணக்குகளையும் படிச்சுப்பீள். ரெட்டை பதிவு அடிப்படையில் அதில் வந்த பேரட்டு கணக்கின் சுருக்கத்தை நீங்கள் பரீட்சை மீது அரிச்சிப்பீள். பரீட்சை மீதி தயாரித்ததுக்கு பிறகு இந்த நிறுவனத்தில் பெறுபேறு என்ன, நிறுவனம் நல்ல நிலையில் போகுதா, நிறுவனத்தில் சொத்து பொறுப்புகள் என்ன, நிறுவனத்தை விரிவுபடுத்தலாமா, அல்லது நிறுவனத்தில் பிரான்ச் ஒன்று அமைக்கலாமா, அல்லது நிறுவனம் மோசமான நிலையில் போனால் அதை உயர்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டும், அல்லது நிறுவனத்தை கைவிடுவதா, இப்படியான விடயங்களை எல்லாம் பார்ப்பதற்கு உங்களுக்கு அந்த நிறுவனத்தில் பெறுபேறு, நீங்கள் படித்ததில் பெறுபேறு எக்ஸாம் எழுதி நாங்கள் பார்க்குறாப்புல நிறுவனத்தில் பெறுபேறு தங்கியிருக்கு. நிறுவனம் லாபம் உழைக்கணும், நிறுவனத்தில் சொத்து பொறுப்புகள் சரியாக இருக்கணும். அப்போ இதுக்காக வேண்டி நீங்கள் தயாரிக்கப்பட்ட பரீட்சை மீதி அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படுகின்ற இந்த இலாப நட்ட கூற்று, அடுத்து சொத்து பொறுப்புகளை பார்க்கின்ற நிதி நிலைமை கூற்று,
நிதி நிலைமை கூற்று என்பனவற்றின் தொகுதியைத்தான் நாங்கள் நிதி கூற்றுன்னு சொல்லுவோம். நிதி கூற்று நிறுவனத்தில் லாபம் அல்லது நட்டம் சொத்து பொறுப்புகளை பார்க்கறதுக்காக வேண்டி நீங்கள் தயாரித்த பரீட்சை மீதியை கொண்டு இவற்றை தயாரித்தால் அதைத்தான் நாங்கள் நிதி கூற்றுன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த ஹேண்ட் அவுட்ஸ் தருவோம். உங்களுக்கு இப்போ அதில் சொல்லப்படுது என்ன, உங்களுக்கு இதில் இதுக்கு எக்ஸாமுக்கு கேள்வியாகவும் பெறும் பிள்ளைகள், எக்ஸாமுக்கு எங்களுக்கு கேள்வியாகவும் பெறும். அப்போ நிதியாண்டொன்றில் வணிகத்தினால் உழைக்கப்பட்ட செயற்பாட்டு பெறுபேற்றினை கணிப்பீடு செய்து அதனை உறுதிப்படுத்தி கொள்ளவும் தயாரிக்கப்படும் கணக்கறிக்கைகளை நிதிக்கூற்றுக்கள் எனலாம். ஒரு கணக்கறிக்கை தான் நிதிக்கூற்றுகள்னு சொல்லுவோம். அந்த கணக்கறிக்கை தான் நான் இப்போ என்ன விளங்கப்படுத்தி காட்டினேன். அப்போ அடுத்த லைனில் சொல்லப்படுது, வணிகம் ஒன்றின் நிதிக்கூற்றுக்கள் தயாரிக்கப்படுவது குறித்த காலப்பகுதி ஒன்றை வரையறைக்குட்படுத்தியதாகும். அக்காலப்பகுதியை நாங்கள் நிதியாண்டோன்னு சொல்லுவோம். ரைட், அதை நாங்கள் பின்னுக்கு கணக்கு செய்யக்கூட ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது பொதுவாக ஒரு வருட காலத்தை கொண்டதாக அமையும். சரியா? இந்த நிதிக்கூற்றின் கூறுகள் 2: இலாப நட்ட கூற்று, இலாப நட்ட கூற்று. இதில் நிதிக்கூற்றின் கூறுகள் 2: 1 இலாப நட்ட கூற்று, 2 நிதி நிலைமை கூற்று, 2 நிதி நிலைமை கூற்று. இப்போ நாங்கள் இது ரெண்டையும் ஒவ்வொன்றா ஆராய்ஞ்சு அப்புறம் கணக்குக்கிட்ட போவோம். இலாப நட்ட கூற்று. அப்போ இலாப நட்ட கூற்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லும், பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லும். அப்போ இந்த இலாப நட்ட கூற்று என்பது என்ன என்று பார்க்கலாம். இலாப நட்ட கூற்றுங்கிற என்ன, நிறுவனம் உழைக்குது, செயற்படுகுது. அப்போ நிறுவனம் செயற்பட்டால் இந்த நிறுவன செயற்பாட்டின் போது எங்களுக்கு நல்லமா கூடாதா, நிறுவனம் செயற்பட்டதில் நல்ல தன்மையாக கூடாதன்மையாக. நீங்கள் ஓஎல் படிக்கல போய் ஓஎல் படித்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், ஏ லெவலுக்கு போகணும் என்றால் ஓஎல் பரீட்சையில் நீங்கள் அடைந்து சித்தியின் அடிப்படையில் ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும் நீங்கள் தரம் பிரிக்கப்படுவீங்க. அதுபோல தான் நிறுவனம் இந்த காலப்பகுதியில் இயங்கப்பட்டது செயற்பாட்டு பெறுபேற்ற ஒரு முடிவை காட்டுறது தான் இந்த லாப நட்ட கூற்று. அப்போ இந்த இதுக்குள்ளே லாப நட்ட கூற்றில் 2 விஷயம். ஒன்று லாபம் பெறலாம் அல்லது நட்டம் பெறலாம், லாபம் பெறலாம் அல்லது நட்டம் பெறலாம். அப்போ இந்த லாப நட்ட கூற்றில் லாபம் அல்லது நட்டம் பார்க்கணுமெண்டா பிள்ளைகள் 2 விடயங்கள் தான் அங்கே இருக்கு. ஒன்று வருமானம், அடுத்தது செலவுகள். உங்களுக்கு ஒரு விடயம் தெரியும் பிள்ளைகள், பேரட்டு கணக்குகளின் வகைகள் 5. பேரட்டு கணக்குகளின் வகைகள் 5. ஒன்று சொத்து, அடுத்தது பொறுப்பு, அடுத்தது உரிமையாண்மை, அடுத்தது வருமானம், செலவு. இந்த 5 வகையும் மறக்கக்கூடாது. இந்த 5 வகையான பேரட்டு கணக்குகளில் பரீட்சை மீதில் இந்த 5 வகையான பேரட்டு கணக்கில் சுருக்கமும் அங்கே இருக்கு, மீதிகள் இருக்கு. அதில் வருமானமும் செலவும், எங்களுக்கு வருமானமும் செலவும் லாப நட்ட கூற்றுக்கு போகும். வருமானம் செலவு லாப நட்ட கூற்றுக்கு போகும். அதாவது வருமானத்திலேருந்து செலவை கழித்தால் இலாபம் பெறும், வருமானத்திலிருந்து செலவை கழித்தால் இலாபம் அல்லது நட்டம், வருமானத்திலிருந்து செலவை கழித்தால் லாபம் அல்லது நட்டம். அப்போ இதை ஒரு ஒழுங்கு முறையில் காட்டுகின்ற ஒரு அட்டவணை தான் இலாப நட்ட கூற்று. இதை ஒரு ஒழுங்கு முறையில் காட்டுகின்ற அட்டவணை தான் லாப நட்ட கூற்று. அதை வருமானத்தையும் செலவுகளையும் அந்தந்த இடத்துக்கு ஏற்றாப்போல் ஒழுங்குபடுத்தி காட்டுதல். அப்போ வருமானத்துக்கு செலவு பண்ண லாபம் அல்லது நட்டம், இதை காட்டுகின்ற கூற்று. அதுக்கான ஒழுங்குமுறையிலான வரைவிலக்கணத்தை பாருங்கள் பிள்ளை. வணிகம் ஒன்றினால் குறித்த நிதியாண்டில் உழைக்கப்பட்ட செயற்பாட்டு பெறுபேறான இலாபம் அல்லது நட்டத்தை கணிப்பிட்டு முன்வைப்பதற்காக தயாரிக்கப்படும் கணக்கறிக்கை இலாப நட்ட கூற்று. அப்போ அவர் அந்த நிறுவனத்தில் உழைக்கப்பட்ட செயற்பாட்டு பெறுவர்,
அப்போ செயற்பாட்டு பெறுவர் என்ன இலாபமாக இருக்குது, நல்லமண்டா கூடாண்ட நட்டமாயிருக்கும். அப்போ அந்த செயற்பாட்டு பெறுவற்றை கணிப்பதற்காக தயாரிக்கப்படுகின்ற ஒரு கணக்கறிக்கை இலாப நட்ட கூற்றுன்னு சொல்லுவோம். இவ்வளவு. அப்போ இலாப நட்ட கூற்று குறித்த காலத்தில் இடம்பெற்ற வருமானங்களையும் செலவுகளையும் கொண்டு தயாரிக்கப்படும் ஒரு ஒழுங்குமுறை. சரியா? இப்போ இந்த லாப நட்ட கூற்றில் வெளிப்படுத்தப்படும் இலாபங்கள் 2. இப்போ இந்த லாப நட்ட கூற்றில் வெளிப்படுத்தப்படும் லாபங்கள் 2. அப்போ இந்த லாப நட்ட கூற்றில் வெளிப்படுத்தப்படும் லாபம். அப்போ இந்த லாபத்தை நாங்கள் 2ஆக பிரிக்கும். ஒன்று மொத்த லாபம் க்ரோஸ் ப்ராஃபிட் அங்கம். அடுத்து தேறிய லாபம் நெட் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். க்ரோஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். 2 லாபங்கள் இங்கே எங்களுக்கு வரும். 2 லாபங்கள் வரும். லாப நட்ட கூற்று வெளிப்படுத்துது 2 லாபத்தை. லாப நட்ட கூற்றில் எங்களுக்கு 2 வகையான லாபத்தை பார்க்கலாம். ஒன்று மொத்த லாபம் அல்லது நட்டம் வந்தால் மொத்த நட்டம்னு சொல்லுவோம். தேறிய லாபம் அல்லது தேறிய நட்டம். லாபம்ங்கிறது அல்லது நட்டத்தையும் போடலாம். இப்போ மொத்த லாபம்னா என்ன? மொத்த லாபம்ங்கிறது பிள்ளைகள் நேரடியாக ஒரு பொருளை நாங்கள் விற்க தானே. இப்போ நான் அதுக்கு இந்த மாக்கரை 100 ரூபாய்க்கு விற்கிறேன். ஆனால் நான் இந்த மாக்கரை 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அப்போ 80 ரூபாய்க்கு வாங்கின மாக்கரை 100 ரூபாய்க்கு நான் விற்றணுண்டா எனக்கு நேரடியாக எவ்வளோ லாபம் வருது? 100லேருந்து விற்பனையிலேருந்து எனக்கு ஏற்பட்ட செலவு, அது இந்த மாக்கரில் ஏற்பட்ட செலவு 80. அப்போ 100லேருந்து 80 கழிச்சு 20. அதுதான் மொத்த லாபம். விற்பனையிலேருந்து இந்த பொருளுக்கு நான் செலவு செஞ்ச தொகையை கழிச்சா மொத்த லாபம். நேரடி விற்பனையின் போது வாருது. இது மொத்த லாபம். தேறிய லாபம்ங்கிறது பிள்ளைகள் என்ன? இப்போ நான் மொத்த லாபத்தை எடுத்துட்டேன். 80 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 100 ரூபாய்க்கு விற்றுட்டேன். ஆனால் நான் இந்த பொருளை கடையில் வச்சு விற்க போகிறேன். அந்த கடை வாடகை கொடுக்கேன். அப்போ வாடகை கடையில் இந்த ஒரு மாக்கர் மட்டுமில்லையே பல்வேறு வகையான பொருள் வைக்கிதானே. அப்போ கடை வாடகை 5000 அதை இருக்கிற பொருளை வச்சு பார்த்தால் இந்த மாக்கருக்கு அந்த வாடகை 2 ரூபா செலவாகுது. தொலைபேசி கட்டணம் செலவாகுது. ஊழியரை வச்சிருப்பேன், சம்பளம் செலவாகுது, மின் கட்டணம் செலவாகுது. அப்படியான இந்த மாக்கரை விற்கின்ற போது ஏற்படுற மேலதிக செலவுகள் எங்களுக்கு அந்த மொத்த லாபத்துக்குள்ளே உள்வாங்கப்படலை. அப்போ அந்த மேலதிக செலவு ஒரு மாக்கருக்கு 10 ரூபான்னு எடுப்போமே. அப்போ 20 ரூபாய் மொத்த லாபம் வந்துட்டு இதுக்கு பிறகு இன்னமும் மேலதிக செலவு வந்தால் விற்பனையின் போது இந்த விற்பனை அதிகரிக்கிறதுக்கு நாங்கள் செய்யப்படுற செலவு, நிர்வாக பகுதியில் ஏற்படுற செலவு. அப்போ இந்த செலவெல்லாம் இந்த லாபத்தில் மொத்த லாபத்தில் ஈடு செஞ்ச மாட்டோம். எங்களுக்கு கிடைக்க போது 10 ரூபா லாபம். அந்த 10 ரூபா லாபம் தான் எங்களை கைக்கு உண்மையாக கிடைக்கிது. தேறிய லாபம், இறுதி லாபம். அப்போ மொத்த லாபம் நேரடியாக விற்பனையின் போது வருது. அந்த விற்பனைக்காக உதவிய செலவுகள் அதிலிருந்து கழிச்சிட்டோம்டா தேறிய லாபம் இருக்கும். நம்ம ஒவ்வொன்றாக அதை கணக்கு செஞ்சு பார்ப்போம். சரியா? இப்போ மொத்த லாபம்ங்கிறது என்ன பிள்ளைகள் மறக்கக்கூடாது. விற்பனை வருமானத்திலேருந்து காலப்பகுதிக்கான விற்பனை கிரயம் என்று சொல்லுது. நாங்கள் அந்த விற்பனைக்கு பங்களித்த பொருள் விற்கும் வரைக்கும் எவ்வளோ எங்களுக்கு செலவாயிருக்கு. நான் சொன்னதானே 100 ரூபாய்க்கு மாக்கரை விற்கணுண்டா அந்த 100 ரூபாய்க்கு மாக்கரை விற்கின்ற போது அந்த மாக்கர் எனக்கு எவ்வளோ செலவாயிருக்கு? 80 ரூபாய். அந்த மாக்கரை வாங்கி என்ற இடத்துக்கு கொண்டு வரும் வரைக்கும் 80 ரூபா செலவாக்கி. அப்போ 80 ரூபா செலவுடைய எனக்கு 80 ரூபா செலவுடைய மாக்கரை நான் 100 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். அப்போ விற்பனையிலேருந்து விற்பனை கிரயம்ங்கிறது அந்த விற்பனையின் போது அந்த பொருளுக்கு ஏற்பட்ட செலவுகள் அனைத்தையும் உள்ளடக்கியது. அந்த விற்பனை கிரயம். அப்போ விற்பனை கிரயத்தை கழித்தால் மொத்த லாபம் பெறப்படும். சரியா? ரைட். இப்போ எங்களுக்கு அந்த மொத்த லாபம் சமன் விற்பனை கிரயம் மொத்த லாபம் சமன் விற்பனை கிரயம். இப்போ பாருங்க பிள்ளையில் விற்பனை என்றால் என்னென்று பார்க்க. சரி, விற்பனைங்கிறது வணிகம் ஒன்றினால் குறித்த நிதியாண்டில் மேற்கொள்ளப்பட்ட காசு விற்பனை, குறித்த காலத்தில் ஏற்பட்ட காசு விற்பனை, கடன் விற்பனைகள் 2 கூட்டுத்தொகையும் நாங்கள் விற்பனை சொல்லலாம்.
காசு விற்பனை கடன் விற்பனை ரெண்டோட கூட்டுத்தொகையும் சேர்ந்து நாங்கள் விற்பனைன்னு சொல்லுவோம். காசையும் கடனையும் சேர்த்தவங்க வாரது மொத்த விற்பனை. ரைட், அது சிம்பிள் உங்களுக்கு ஒன்றுமே நேரடியாக தரவு பிரச்சனை. இப்போ நாங்கள் விற்பனை கிரியத்தை பார்க்க போகிறோம். விற்பனை கிரியம்ங்கிறது பிள்ளைகள் நாங்கள் இதெல்லாம் நீங்கள் நல்லா தெளிவாக வழங்க வேண்டும். எங்களுக்கு பொருள் ஒன்றை விற்று வருமானம் உழைக்க போகிறோம்னு சொன்னால் அந்த விற்பனை வருமானத்துக்கு பங்களித்த பொருட்களின் கிரியம். ஒரு விற்பனை வருமானத்தை உழைக்கிறதுக்கு பங்களித்த பொருட்களின் கிரியம். இப்போ 100 ரூபாய் மார்க்கர் விற்பனை போது நான் வருமானம் உழைக்கணும்னு சொன்னால் இதற்காக நான் செய்த செலவு 80, அதான் விற்பனைக்கிறேன். இந்த 80 ரூபாய் செலவு எப்படி வந்தது என்பதை கணிக்கிறது தான் இதில் முக்கியமான விடயம். இது வழங்கினால் சரி சரியா பாருங்கள் பிள்ளைகள். அதில் நோட்ஸை சொல்லிட்டு நான் அதை பார்க்கேன். இதை இங்கிலீஷில் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா அதில் பாருங்க. வணிகம் ஒன்றின் குறித்த நிதியாண்டில் விற்பனைக்கு தயாராக காணப்பட்ட பொருட்களில் விற்பனை செய்யப்பட்ட பொருட்களின் கிரய பெறுமதியினையே விற்பனை கிரியமாகும். அதை சுருக்கம், நாங்கள் ஒரு 100 மார்க்கர் நான் வாங்கிட்டு வரேன். 100 மார்க்கர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போ 100 மார்க்கரும் மே மாதம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்போ மே மாதம் எனக்கு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது 100 மார்க்கர் விற்பனை தயாராகி. அதில் ஒவ்வொரு மார்க்கரை நான் 100 ரூபா படி விற்க போகிறேன். ஒரு மார்க்கருக்கு எனக்கு 80 ரூபாய் முடிஞ்சிருக்கு செலவு. ஒரு மார்க்கரை விற்ற 20 ரூபா லாபம் பெறப்போகுது. இப்போ எங்களுக்கு தேவை விற்பனை கிரியம்னு சொன்னால் அப்போ 100 மார்க்கரும் 80 ரூபா படி எனக்கு 8000 ரூபா கோஸ்ட். 8000 ரூபா செலவாயிருக்கு. அப்போ 8000 ரூபா பெருமையுடைய 100 மார்க்கரைக்கு, ஆனால் மே மாத காலத்தில் நான் 90 மார்க்கர் தான் விற்றிருக்கேன். 90 மார்க்கர் தான் விற்பனைக்கு பங்களிச்சிருக்கு. அப்போ 90 மார்க்கர் விற்பனைக்கு பங்களித்தால் 90 தர 80 ரூபா படி பார்த்தால் 7200 ரூபா பெறுமதியுடைய மார்க்கர் தான் விற்கப்பட்டிருக்கு. இதுதான் விற்பனை கிரியம். அப்போ பாருங்கள் பிள்ளை, விற்பனை கிரியம் என்று சொல்லுது பாருங்கள். 100 மார்க்கரில் 90 மார்க்கர் தான் விற்பனைக்கு பங்களித்தால், 100 மார்க்கரைக்கு அதில் 90 மார்க்கர் தான் விற்பனைக்கு பங்களித்தால் இந்த 90 மார்க்கரை கிரைய பெறுமதி. அப்போ 90 மார்க்கர் எவ்வளோ படி 80 ரூபாய் வீதம் இருக்கு. அந்த 80 ரூபாய் 7200 தான் எங்களுக்கு விற்பனை கிரயம் என்று சொல்லும். விற்பனை கிரயம் என்று நாங்கள் சொல்வது இந்த 7200. அப்போ விற்பனைக்கு தயாராக இருக்கின்ற பொருட்களில் குறித்த காலத்தில் எத்தனை பொருட்கள் விற்பனைக்கு பங்களிக்கப்பட்டதோ அதன் பெறுமதி தான் விற்பனை கிரயம் என்று சொல்லுவோம். அப்போ அடுத்த ஸ்டெப்பை பாருங்கள். 100 மார்க்கரில் 90 மார்க்கர் விற்பனைக்கு பங்களிக்கப்பட்டால் மே மாத காலத்தில் மீதி 10 மார்க்கரும் மே மாத இறுதியில் விற்கப்படாமல் இருக்கிறது தானே. மீதி 10 மார்க்கரும் மே மாத இறுதியில் விற்கப்படாமல் இருக்கிறது. அப்போ இது 800 ரூபாய். இதை சொல்ல இறுதி இருப்பு, மே மாதத்தில் இறுதி இருப்பு. இந்த இறுதி இருப்பு ஜூன் மாத விற்பனைக்கு போகுமா இல்லையா பிள்ளை? அப்போ மே இறுதி இருப்பு என்றால் ஜூனுக்கு ஆரம்பிருப்பாக போகும். ரைட், அது அடுத்த ஸ்டெப் நாங்கள் பார்க்கணும். எனவே நாங்கள் விற்பனை கிரயம்ங்கிறது விற்பனைக்கு தயாராக உள்ள பொருட்களில் எத்தனை பொருட்கள் குறித்த காலத்தில் விற்பனைக்கு பங்களிப்பு செய்ததோ அதன் கிரியம்தான் விற்பனை கிரயம். சரியா? ரைட், இதை கணிக்கிறதா எங்களுடைய நோக்கம். ரைட், எனினும் வணிகம் ஒன்றில் குறித்த நிதியாண்டு முடிவடைந்தும் சில பொருட்கள் விற்பனை செய்யப்படாமல் காணப்படும். சரியா பிள்ளை? இதன் கிரைய பெறுமதியினை இறுதி இருப்புன்னு சொல்லுவோம். இதன் இறுதி இருப்பதை நாங்கள் சொல்லுவோம். இதன் கிரைய பெறுமதியைத்தான் நாங்கள் இறுதி இருப்புன்னு சொல்லுவோம். அதையும் வழங்கப்படுத்திடும். இறுதி இருப்பு காணப்படும் சந்தர்ப்பத்தில் விற்பனைக்கு தயாராக காணப்படும் பொருட்களின் பெறுமதியிலிருந்து இறுதி இருப்பின் பெறுமதியினை கழிப்பதன் மூலம் விற்பனை கிரியம் பெறப்படும். ரைட், இப்போ நான் மூலாவதாரத்தில் விற்ற சரக்கின் கிரியத்தை நாங்கள் பார்ப்போம். மூலாவதாரம் விற்ற சரக்கின் கிரியம் எப்படி காண்பது என்று பார்ப்போம். சரியா பிள்ளை? ரைட், நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். நிதிக்கூற்று வந்து
ரெண்டு வகையில் வரும். ஒன்று லாப நட்ட கூற்று, நிதிநிலைமை கூற்று வரும். அந்த லாப நட்ட கூற்று என்கிறது வருமானத்தின் செலவுகளை உள்ளடக்கிய ஒரு செயற்பாடு. அதனூடாக லாபம் அல்லது நட்டம் பெறப்படும். அப்போ அங்கே கிடைக்கப்படுகின்ற லாபம் அல்லது நட்டம் ரெண்டு வகையில் இருக்கும். மொத்த லாபம் அல்லது தேறி லாபம், மொத்த லாபம் அல்லது மொத்த நட்டம். அடுத்தது ரெண்டாவது வகை தேறி லாபம் அல்லது தேறி நட்டம் என்று சொல்லும். இப்போ மொத்த லாபம்ங்கிறது குறித்த விற்பனை வருமானத்திலேருந்து அந்த விற்பனை வருமானத்துக்கு பங்களித்த பொருட்களின் கிரியத்தை கழிச்சு வர்றது மொத்த லாபம்னு சொல்லும். அப்போ அதில் விற்பனை என்ன, விற்பனை கிரியம் என்னென்னு பார்த்தோம். சரியா? அப்போ விற்பனை கிரியம் என்னென்னு பார்த்து இப்போ நாங்கள் விற்பனை கிரியத்தை கணிக்க போவோம். அப்போ விற்பனை கிரியம் எவ்வாறு கணிப்பிடலாம் என்று பார்ப்போம். விற்பனை கிரியத்தை எவ்வாறு நாங்கள் கணிப்பிடலாம், விற்பனை கிரியத்தை பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்த ஓர்டர் விளங்குதா பிள்ளைகள்? அப்போ அந்த நோட்ஸ் ரெஜிஸ்டர் முடிஞ்சு நீ கணக்குகள் தான் நாங்கள் பார்த்துக்கலாம். நோட்ஸும் எங்களுக்கு தேவைப்படும். அது சின்ன சின்ன நோட்ஸு நாங்கள் பார்க்க. சரியா? ரைட். இப்போ விற்ற சரக்குங்கிறிய கணிப்போம். உதாரணம் உண்டு. சரத் நிறுவனத்தின் சரத் நிறுவனத்தின் 31/3/2021 முடிவடைந்த வருடத்திற்கான விற்ற சரக்கின் கிரியை கணிப்பு அல்லது விற்பனை கிரியம். விற்ற சரக்கின் கிரியம் அல்லது விற்பனை கிரியம் என்று போடும். விற்பனை கிரியம் கணிப்பு, விற்ற சரக்கின் கிரியம் அல்லது விற்பனை கிரியம் கணிப்பு. அப்போ இதில் விற்பனை கிரியம் பார்க்கக்குள்ள பாருங்கள், எங்களுக்கு மூணாவது அந்த நிறுவனத்தில் பழைய நிறுவனமாக இருந்தால் அந்த குறித்த காலப்பகுதி ஆரம்பத்தில் காணப்பட்ட வியாபார இருப்புகள் இருக்கான, குறித்த காலப்பகுதி ஆரம்பத்தில் காணப்பட்ட வியாபார இருப்புகள் இருக்கான்னு பார்க்கும். அப்போ 1/4/2020 அப்போ 31/3/2021 இறுதி திகதி என்றால் இதுக்கு 12 மாதத்துக்கு முந்தின காலப்பகுதி ஆரம்பமாக இருக்குது. 31/3/2021 இறுதியாக இருந்தால் 31/3/2021 இறுதியாக இருந்தால் அதுக்கு 12 மாதத்துக்கு முந்தினது ஆரம்பிப்பாக இருக்குது. அப்போ நிதி வருடம்ங்கிறது 12 மாதங்கள். அப்போ எப்போ ஒரு நிதி வருடம் ஆரம்பிக்கப்படுகிறதோ அதிலிருந்து 12 மாத முடிவு நிதி வருட இறுதியாக இருக்குது. அப்போ நிதி வருட இறுதி தந்தால் அதிலிருந்து 12 மாதம் முந்தி பார்த்தால் நிதி வருட ஆரம்பம். அப்போ இந்த 31/3/2021 முடிவடைகின்ற வருடத்திற்கு ஆரம்ப இருப்பு 1/4/2020 காணப்பட்ட ஆரம்ப இருப்பு தந்திக்க வியாபார இருப்பு எங்களுக்கு தரப்பட்டிருக்கு ரூபா 55,000. உதாரணத்தில் பார்த்துக்கோங்க பிள்ளைகள், 55,000. பிறகு கொள்வனவுகள் தரப்பட்டிருக்கின்றது. அப்போ ஆரம்ப இருப்பு விற்பனைக்கு அந்த காலப்பகுதிக்கு போதாத விடத்து நாங்கள் இன்னும் பொருட்களை கொள்வனை செய்கிறோம். அப்படி கொள்வனவு செய்திருக்கிறோம் நாங்கள் 3,33,000. 3,33,000 விற்பனைக்கு போதாது, அது ஆரம்ப இருப்போடு சேர்க்க வேண்டும். இதன்போது இந்த பொருளை நாங்கள் கொள்வனை செஞ்சிருக்கோம். அதாவது நான் இப்போ இந்த மாக்கரை கொழும்புக்கோ அல்லது தூர இடத்துக்கோ போய் நான் வாங்குறேன். எந்த விற்பனை நிலையத்திலிருந்து உதாரணத்துக்கு ஒரு 100 கிலோமீட்டருக்கு அங்கே வாங்குறேன். அப்போ நான் ஹோல்சேலாக நாம் மீள் விற்பனைக்காக, மொத்த வியாபாரம் உங்களுக்கு தெரியும், மீள் விற்பனை நோக்கில் அதான் உங்களோட ஓயலில் மோலா யூனிட், அதான் ஓயலில் மோலா யூனிட் வியாபாரம். அப்போ மீள் விற்பனை நோக்கில் நீங்கள் எந்த பொருளை வாங்குறீங்களோ அது மொத்த வியாபாரம். அப்போ அந்த கடையில் நீங்கள் மீள் விற்பனைக்காக வேண்டி வாங்கினால் அங்கே மொத்த வியாபாரம் அக்கௌண்ட்ஸில் அதை கொள்ளணும்னு சொல்லுவோம். சரியா பிள்ளை? மீள் விற்பனை நோக்கில் வாங்குறத கொள்ளணும்னு சொல்லுவோம். அப்போ அங்கே மொத்த வியாபாரம் இங்கே கொள்ளணும்னு சொல்லுவோம். அப்போ அந்த
நிறுவனத்தில் நீங்கள் காசை கொடுத்து இந்த பொருளை வாங்குகின்ற போது வார அந்த விலை தான் கொள்வனம் 3,33,000. இதை நீங்கள் இந்த வாங்கப்பட்ட பொருளை உங்களோட விற்பனை நிலையத்துக்கு கொண்டு வரல தானே, அதன் போது ஒரு செலவு இருந்தானே, அந்த செலவை இந்த கொள்வனோட சேர்க்கணும். நீங்கள் சேர்த்தா தான் இந்த பொருளை உண்மையான காஸ்ட் வரும். இல்லாத விடத்து அந்த செலவு நீங்கள் வேறு தாங்க வேண்டி. அப்போ இன்னொருவருக்கு மார்க்கர் எடுத்து விற்பனை செய்வதற்காக வேண்டி நீங்கள் டிரான்ஸ்போர்ட், நீங்கள் போனது, பொருளை எடுத்துக்க அந்த செலவு எல்லாத்தையும் நீங்கள் உங்களோட பொக்கெட்டால் தாங்குவேன். அது பொருளோட சேர்க்கறதில்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வியாபாரத்தில் லோஸ்ட். அதுவும் இன்னொருவருக்கு பொருளை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வேண்டி தானே உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணி நீங்கள் டிரான்ஸ்போர்ட் போனீங்க. நீங்கள் இன்னொரு டிரான்ஸ்போர்ட் மட்டும் இல்லை, பொருளை ஏற்றிக்க அந்த கூலி கொடுத்தேன். அப்போ அதெல்லாம் இந்த கொள்ளனோட சேர்க்கணும். சேர்த்தா தான் இந்த பொருளை உண்மையான கிரையும் உண்மையான செலவு. சரியா? நான் இந்த உதாரணத்துக்கு மாக்கிறேன்னா 75 ரூபாய்க்கு காசு கொடுத்து வாங்கினேன். எந்த இடத்துக்கு எடுத்துக்காரத்துக்கு எந்த டிரான்ஸ்போர்ட், ஏற்றி இறக்கட் கூலி எல்லாம் சேர்ந்து ஒரு மாக்கருக்கு 5 ரூபா முடியுதுன்னு சொன்னால், அப்போ எனக்கு இந்த மாக்கரை உண்மையான காஸ்ட் வந்து எவ்வளோ பிள்ளைகள் 80 ரூபா. 75 ரூபா காசு கொடுத்து வாங்கினதோட இன்னொருவர தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நான் செலவு செஞ்சேன் தானே, அதையும் இதோட சேர்க்கணும். சேர்த்தால் வாரதான் உண்மையான கிரியம். இது நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் எல்கேஸ் 2 என்கிற பகுதியில் இது இருக்கு. கொள்வன கிரியம், வரலாற்று கிரியம் என்றெல்லாம் இருக்கு. அப்போ வரலாற்று கிரியம். அப்போ இதோட நாங்கள் என்ன செய்யலாம், இந்த பொருளை நிறுவனத்துக்குள்ள எடுத்துக்காதுக்கான செலவு உச்சிமை கூலி சொல்லலாம். உச்சிமை கூலி இருக்கு எங்களுக்கு இவருக்கு ஏற்பாட்டு இருக்கு. இந்த பொருளை நிறுவனத்துக்குள்ள எடுத்துக்காரத்துக்கு 10,000 ரூபாய் உச்சிமை கூலி ஏற்பாட்டு இருக்கு. அப்போ 10,000 சேர்த்தால் அப்போ உண்மையாக இந்த பொருள் கொள்வனவு, இந்த பொருள் கொள்வனை செஞ்ச பொருள் உண்மையான பெறுமதி 3,43,000. 3,43,000. அப்போ பாருங்கள் பிள்ளை, ஆரம்பத்தில் இருக்கின்ற விற்பனை செய்யப்படாமலுக்கு, சென்ற காலப்பையில் விற்பனை செய்யப்படாமலுக்கு இருக்கின்றது. அது நடப்பு காலப்பையில் விற்பனை செய்வதற்காக கொண்டு வரோம் 55,000. அந்த வருட காலத்தில் கொள்வனை செய்கிற 3,43,000. எனவே 2ஐயும் சேர்க்கும் ஆரம்ப இருப்பையும் கொள்வனவை சேர்த்தால் எங்களுக்கு வாரது 8,000 9 3,98,000. இப்போ 398. இதை நாங்கள் சொல்லுவோம் விற்பனைக்கு தயாராக உள்ள பொருட்கிரயம். விற்பனைக்கு தயாராக உள்ள பொருட்கிரயம். விற்பனைக்கு தயாராக உள்ள பொருட்கிரயம். இன்னும் விற்பனை கிரியத்துக்கு வரலண்ணா. அப்போ ஆரம்ப இருப்பையும் தேறிய கொள்வனை, ஆரம்ப இருப்பையும் தேறிய கொள்வனை சேர்க்க வாரது என்ன, விற்பனைக்கு தயாராக உள்ள பொருட்கிரயம். கிரயம். சரியா பிள்ளை? ரைட். இப்போ அப்போ ஆரம்பத்தில் இருந்துச்சு, நீங்கள் வாங்கிட்டு இப்போ நீங்கள் கடையை தொடர்ந்து பிஸ்னஸ் செஞ்சுக்க போகிறீர்கள். குறித்த காலப்பையில் 1/4/2020 31/3/2021 வரைக்கும் அந்த பொருளை விற்கிறதுக்கு 3,98,000 ரூபா பெருமையான பொருள் இருக்கு உங்களோட பிஸ்னஸுக்கு. இப்போ இதில் எல்லா பொருளும் விற்கப்பட்டால், எல்லா பொருளும் விற்பனைக்கு பங்களிக்கப்பட்டால் 3,98,000 விற்பனை கிரயமாக மாறும். ஒரு நிறுவனத்தில் எல்லா பொருளும் விற்பனைக்கு பங்களிக்கப்படுமா? இல்லையே. ஒரு சில நிறுவனங்கள் அப்படி ஜட்ஜ் பண்ணி ஜஸ்ட் இன் டைமில் ஸ்டாக்கை பராமரித்து அப்படி செய்யுது. ஆனால் 98% நிறுவனங்களில் எப்படியும் விற்காமலுக்கு இருக்கும். அப்போ விற்காமலுக்கு இருக்கிற பொருளைச்சிலும் இறுதி இருப்பு. அப்போ விற்பனைக்கு தயாராகி குறித்த காலத்தில் அந்த பொருளில் குறித்த கால இறுதியில் விற்கப்படாமல் கொஞ்சம் பொருள் இருக்கும் தானே, அந்த விற்கப்படாத பொருளைச்சிலும் இறுதி இருப்பு. அப்போ இந்த இறுதி இருப்பு தான் அடுத்த கால பதிக்கு ஆரம்ப இருப்பாக போகும். அப்போ இந்த இறுதி இருப்பு இன்றைக்கு 31/3/2021 வியாபார இருப்பு. அப்போ விற்பனைக்கு தயாராக காணப்பட்ட இருப்பு 398. அதில் இந்த ஆண்டு இறுதியில் விற்கப்படாமலுக்கு இன்னும் இருக்கிற இருப்பு 32,000. அப்போ விற்பனைக்கு தயாராக உள்ள இருப்பிலேருந்து விற்கப்படாத இருப்பை கழிச்சலைண்டா, விற்பனைக்கு பங்களிக்கப்படாத பொருள் இறுதி இருப்பை கழிச்சலைண்டா உங்களுக்கு வாரதான் விற்பனைக்கு பங்களித்த பொருள். அதுதான் விற்பனை கிரயம் அல்லது விற்ற சரக்கின் கிரயம். விற்பனைக்கு பங்களித்தது 8 2 6
3,66,000 ரூபாய் பெறுமதியான பொருள் தான் விற்பனைக்கு பங்களிக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் குறிப்பிட்ட விற்பனை வருமானத்தை உழைப்பதற்கு அங்கே உங்கள்கிட்ட காணப்பட்ட பொருட்கள் நிறுவனத்துக்குள்ளே காணப்பட்ட 3,98,000 பெறுமதியான பொருட்களில் விற்பனைக்கு பங்களிச்சது 3,66,000. அப்போ விற்கப்படாத கழிக்கும். இதுதான் விற்ற சரக்கின் கிரிய கணிப்பு. இது முழுமையாக உங்களுக்கு தேவைப்படும். இது முழுமையாக தேவைப்படவில்லை. ஒன்றுமில்லை, ஆரம்பிப்போட கொள்வன உச்சுமை கூலிய கூட்டி வாரது விற்பனை தயாராக பொருட்கிரியம் அல்லது இறுதி இருப்பை கழிச்சா விற்பனை கிரியம் வரும். சரியா பிள்ளை? அப்போ இதுதான் விற்ற சரக்கின் கிரியம். உதாரணம் 2 பார்ப்போமே பிள்ளை. உதாரணம் 2 பார்ப்போம். உதாரணம் 2 இதே போக உதாரணம் 2 பரத் நிறுவனத்தின் அதே ஆண்டு பரத் நிறுவனத்தின் முடிந்த வருடத்துக்கான தகவல் தரப்பட்டிருக்கிறது. அப்போ பரத் நிறுவனத்தில் ஆரம்பிப்பு தந்திருக்க 40,000 ரூபாய். ஆரம்பிப்பு 40,000 உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இதே ஃபார்மேட், இந்த ஃபார்மேட் தான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் மாற்றம் நீங்கள் செய்ய தேவையில்லை. சில உச்சுமை கூலி சிராட்டி ஒன்றும் இல்லை. அப்போ ஆரம்பிப்பு 40,000 ரூபாய். கொள்வனவு தந்திருக்கிறார் 2,90,000. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், 2,90,000. அப்போ இந்த கொள்வனை செஞ்ச பொருளை நிறுவனத்துக்குள்ளே எடுத்துக்கிறோம். அதுக்கு ஏற்பட்ட செலவு 15,000. உச்சுமை கூலி 15,000 கூட்டினால் தேறிய கொள்வனவு எங்களுக்கு 3,05,000. தேறிய கொள்வனவு 3,05,000. அப்போ ஆரம்பிப்பு 40,000 இருக்கு. தேறிய கொள்வனவு 3,05,000 இருக்கு. எனவே 2ஐ சேர்த்தால் எங்களுக்கு விற்பனைக்கு தயாராக உள்ள பொருட்கிரியை பெறும் 3,45,000. விற்பனை தயாராக உள்ள பொருட்கிரியை பெறும். விற்பனை தயாராக உள்ள பொருட்கிரியத்திலிருந்து விற்கப்படாத பொருள் இருப்பை கழிக்கணும். அப்போ விற்கப்படாத பொருள் இறுதி இருப்புன்னு சொல்லுவோம். இறுதியில் அது 25,000. இறுதி இருப்பு 25,000 கழிப்போம். நாங்கள் கழிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு விற்பனை கிரியம் பெறும் 3,20,000. உண்மையாக விற்பனைக்கு பங்களித்த பொருளுங்கிறியமோ 3,20,000. இதைத்தான் நாங்கள் விற்பனை கழிக்கணும் 3,20,000. அப்போ நாங்கள் இது வளைந்தாவளில் அப்போ நாங்கள் லாப நட்டை கூற்று. லாப நட்டுக்குள்ளே 2 வகையான லாபம், மொத்த லாபம், தேறி லாபம். அப்போ மொத்த லாபம் நாங்கள் பார்க்கணும்னா விற்பனையிலேருந்து விற்ற சரக்கின் கிரியத்தை கழிக்கணும். விற்பனைங்கிறது காசு விற்பனை, கடன் விற்பனை 2 சேர்க்க வாருது. அப்போ அடுத்தது விற்ற சரக்கு கிரியம், விற்பனை கிரியம்ங்கிறது நாங்கள் என்ன பார்த்து அது கணக்கு செஞ்சிட்டோம். அப்போ விற்பனை தெரியும் எங்களுக்கு, விற்பனை கிரியம் தெரியும். மொத்த லாபத்தை நாங்கள் கணிச்சிட்டோம்னா மொத்த லாபம் பார்த்துட்டோம்னா அதுக்கு பிறகு தேறி லாபத்தை பார்ப்போம். அடுத்தது நாங்கள் மொத்த லாபத்தை பார்க்கணும். மொத்த லாபம், அப்போ மொத்த லாபத்தை பார்ப்போம். மொத்த லாபம் சமன் எங்களுக்கு தெரியும். மொத்த லாபம் சமன் விற்பனை செய்ய விற்பனை கிரியம் அல்லது விற்ற சரக்கின் கிரியம். மொத்த லாபம் சமன் விற்பனை செய்ய விற்பனை கிரியம். அப்போ மொத்த லாபத்துக்கு இதான் எங்களோட வரைவிலக்கணமும் வாய்ப்பாடுமாக இருக்கும். மொத்த லாபம் சமன் விற்பனை வருமானம் அல்லது விற்பனை விற்ற சரக்கின் கிரியம் அல்லது விற்பனை கிரியம். விற்பனை அல்லது விற்பனை கிரியம்னு சொல்லுவோம். சரி அவளில் ரைட். இப்போ ஒரு உதாரணம் தரப்பட்டிக்கு பாருங்க. அனுர நிறுவனத்தின் 2021 3/31 முடிவடைந்த வருடத்திற்கான மொத்த விற்பனைகள் 3 லட்சம். அப்போ மொத்த விற்பனை 3 லட்சம் இருக்குது. 3 லட்சம் விற்பனை கிரயம் எங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த 3 லட்சம் ரூபாய் விற்பனை உழைக்கிறதுக்கு ஏற்பட்ட செலவு 2,20,000. அதை கழிக்கணும். அப்போ மொத்தம் விற்பனை வருமானத்துக்குள்ள எங்களுடைய செலவும் சேர்ந்து நம்பர் 3 லட்சம் ரூபா விற்பனை வருமானத்தோட எங்களுக்கு ஏற்பட்ட செலவு இதுக்குள்ளே. அப்போ எங்களுக்கு ஏற்பட்ட செலவு கழிக்கணுமா இல்லையா பிள்ளை? அப்போ 3 லட்சம் ரூபா விற்பனை வருமானத்தை உழைப்பதற்கு நாங்கள் செய்த செலவு 2,20,000. அதை கழித்தால் உண்மையாக அந்த பொருள் விற்பனையின் போது ஏற்பட்ட லாபம் என்பது மொத்த லாபம்.
மொத்த லாபம் 9,000 ரூபாய். நேரடி லாபம், நேரடியாக ஏற்பட்ட லாபம். இது ஒரு உதாரணம். அடுத்த உதாரணம், எக்ஸாமுக்கு வரக்கூடிய அடுத்த உதாரணம், விற்பனை தந்திருக்கிறார். விற்ற சரக்கின் கிரியமங்களுக்கு நேரடியாக தரல. அப்போ நேரடியாக தராத விடுத்து நாங்கள் அதை கணிச்சு தான் மொத்த லாபத்துக்கிட்ட போக வேண்டும். உதாரணம் 4, அதில் ஒன்று விற்ற சரக்கின் கிரியத்தை கேட்டிருக்கிறார். அப்போ 31/3/2021 முடிவடைந்த வருடத்திற்கான விற்பனை கிரியம் அல்லது விற்ற சரக்கின் கிரியம், விற்பனை கிரியம் அல்லது விற்ற சரக்கின் கிரியத்தை கேட்டீங்க, கணிக்க சொல்லிக்க. அப்போ விற்பனை கிரியம் தரல, கணிக்க சொல்லிக்க. உங்களுக்கு அது தெரியும் புள்ளியில் ஆரம்ப இருப்பு தரப்பட்டிருக்குது. 1/4/2020 இருப்பு, ஆரம்ப இருப்பு தரப்பட்டிருக்குது எங்களுக்கு 45,000 ரூபாய். இதோடு நாங்கள் கொள்வனவு அது தொடர்பான செலவுகளை சேர்த்து ஆரம்ப இருப்போட கூட்டப்படுதல் வேண்டும். கொள்வனவு தந்திருக்கிறார் 3 லட்சம். அதை நாங்கள் முன்னுக்கு இப்படி போடுறோம். அப்போ கொள்வனவின் போது ஏற்பட்ட ஒற்றுமை கூலி 12,000. அதை கொள்வனோட சேர்க்கம் தனித்தனி எப்படி சேர்த்து காட்டுவது சிறப்பு. அப்போ தேறிய கொள்வனவு வருது 3,12,000. சரி, அவளே ஆரம்ப இருப்பிற்கு 45, தேறிய கொள்வனவு 3/12 இருக்கு. ரெண்டையும் கூட்டினால் எங்களுக்கு விற்பனைக்கு தயாராக உள்ள பொருட்கிரயம், விற்பனைக்கு தயாராக உள்ள பொருட்கிரயம் என்று சொல்லும். விற்பனை தயாராக உள்ள பொருட்கிரயம் என்று சொல்லும் 3,57,000. 3,57,000. விற்பனை தயாராக உள்ள பொருட்கிரியம். அப்போ விற்பனைக்கு தயாராகிக்கிற எல்லாம் விற்கப்படுவதில்லையே, அதில் விற்கப்படாத நாங்கள் இறுதி இருப்புன்னு சொல்லும். அந்த விற்கப்படாத இறுதி இருப்பு 35,000 தரப்பட்டிருக்கிறார். அப்போ 31/3/2021 இருப்பு எங்களுக்கு 35,000 இருக்கு. 35,000 நாங்கள் கழிக்கும். 35,000 கழிக்கும். கழிச்சால் வாரது விற்பனை கிரியம். கழிச்சால் வாரது விற்பனை கிரியம். சரியா பிள்ளைகள்? கழிச்சால் வாரது விற்பனை கிரியம். அப்போ 7-5 போனால் 2, 5-3 போனால் 2, 3,22,000 விற்பனை கிரியம். 3,22,000 விற்பனை கிரியம். 3,22,000 விற்பனை கிரியம். சரியா பிள்ளைகள்? வழங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். அப்போ இதில் இரண்டாவது கேள்வி எங்களுக்கு விற்பனை. இரண்டாவது கேள்வி 31/3/2021 முடிவடைந்த வருடத்திற்கான மொத்த இலாபம். அப்போ உங்களுக்கு மொத்த லாபம் சமன், உங்களுக்கு தெரியும் மொத்த லாபம் சமன் விற்பனை செய்ய விற்பனை கிரயம். விற்பனை செய்ய விற்பனை கிரயம் என்று தெரியும் உங்களுக்கு. அப்போ விற்பனை எங்களுக்கு தந்திருக்கிறார், விற்பனை தந்திருக்கிறார். அங்கே அதே உதாரணத்தில் 4,10,000 ரூபாய் விற்பனை தந்திருக்கிறார். 4,10,000 ரூபாய் விற்பனை தந்திருக்கிறார். இதிலேருந்து விற்பனை கிரயம் நாங்கள் கணிச்சிருக்கிறோம். முதலாவது கேள்வியில் விற்பனை கிரயம் கணித்திருக்கிறோம் 3,22,000 ரூபாய். அதை கழித்தால் அப்போ 3,22,000 விற்பனை கிரயம் கணிப்பீடு செய்திருக்கிறோம். அதை கழித்தால் எங்களுக்கு மொத்த லாபம் வரும். மொத்த இலாபம் 10ல் 2 போனால் 8, 2
88,000 ரூபாய் வரும். மொத்த லாபம் 88,000 ரூபாய். விளங்குதாவளில் 88,000 ரூபாய் விற்பனை வரும். சரியா? இது ஒரு உதாரணம் 4 இருக்கு. அடுத்தது உதாரணம் 5 பாருங்க பிள்ளைகள். உதாரணம் 5 இதே விடயம்தான், சின்ன சிறிய மாற்றங்களை நான் செய்திருக்கிறேன். சரியா? சரண் நிறுவனம் உதாரணம் 5. சரண் நிறுவனத்தின் 31/3/2021 முடிவு அந்த படத்துக்கான விற்பனைக்கிறையும் கேட்டுக்கிறார். அப்போ இதே ஃபார்மேட் தான் நாங்கள் வரும். இதே ஃபார்மேட்டில் நாங்கள் எப்படி கணித்து கொள்ள வேண்டும் பார்ப்போம். இதே ஃபார்மேட் எப்படி நாங்கள் கணித்து கொண்டு பார்ப்போம். முதலாவது ஆரம்பிருப்பு தந்திருக்கிறார் 65,000. ஆரம்பிருப்பு 65,000. பிறகு காசு கொள்ளணும் வேறையாக தந்திருக்கிறார், கடன் கொள்ளணும் வேறையாக தந்திருக்கிறார். ரெண்டையும் கூட்டுவோம். காசு கொள்ளணும் 1,00,000, எங்களுக்கு தேவை மொத்த கொள்வனவு 1,00,000, கடன் கொள்ளணும் 2,80,000, மொத்த கொள்ளணும் வருது 3,80,000. 3,80,000 மொத்த கொள்ளணும். இதோட உச்சிமை கூலி தந்திருக்கிறார் 12. அப்போ அதையும் கூட்டுவோம். கூட்டினால் எங்களுக்கு தேறிய கொள்ளணும் வரும் 3,92,000. தேறிய கொள்ளணும் 3,92,000. அப்போ ஆரம்ப இருப்பையும் தேறிய கொள்ளனையும் சேர்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கிடைக்கப் போவது விற்பனைக்கு தயாராக உள்ள பொருட்கிரியம் பெறும் 7,000. 9 மாதம் 15 ஒன்று மிச்சம் 4,57,000 விற்பனைக்கு தயாராக இருக்கு. விற்பனைக்கு தயாராகிற எல்லாம் விற்கணுமென்ற அவசியம் இல்லையே. அப்போ அதில் இறுதி இருப்பு இருக்கு. இந்த நிறுவனத்தில் விற்பனைக்கு தயாராகிற பொருளை விற்கப்படாமலுக்கு இறுதியில் இருக்கு 45,000. இப்போ 45,000 கழிச்சால் எங்களுக்கு கிடைக்கப் போவது விற்பனைக்கு பங்களித்த பொருளின் கிரியம். விற்பனை கிரியம் கிடைக்கப் போகுது 2, 1, 4,12,000. அப்போ இந்த காலப்பகுதிக்கு விற்பனைக்கு பங்களித்த பொருளின் கிரியம் 4,12,000 விற்பனை கிரியம். காஸ்ட் இங்கிலீஷில் பாருங்கள், காஸ்ட் ஆஃப் சேல்னு சொல்லலாம். காஸ்ட்டுங்கிறது எங்களுக்கு அந்த பொருள் விற்கும் வரைக்கும் ஏற்பட்ட செலவை தான் காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். சரியாவளே? இதில் 2வது கேள்வி கேட்டிக்கார் மொத்த லாபம். அப்போ மொத்த லாபம் கேட்டிக்கார். மொத்த லாபம் தெரியும் உங்களுக்கு. மொத்த லாபம் சமன் விற்பனை விற்பனை கிரியம். அப்போ உங்களுக்கு விற்பனை தந்திருக்கிறார். காசு விற்பனை 2,10,000, கடன் விற்பனை எங்களுக்கு 3,90,000. 3,90,000. அப்போ மொத்தமாக எங்களுக்கு 6,00,000 விற்பனை வருது. விற்பனை வருமான காசையும் கடனையும் சேர்த்து 6,00,000 பெறுகின்றது. அப்போ இதற்காக ஏற்பட்ட செலவு 6,00,000 ரூபாய் விற்பனை வருமானத்தை உழைப்பதற்கு ஏற்பட்ட செலவு விற்பனைக்கு 4,12,000. அதை கழிப்பு 4,12,000 கழிப்பு. கழிச்சால் எங்களுக்கு கிடைக்கப் போகுது மொத்த லாபம் 1,88,000 மொத்த லாபம். 1,88,000 ரூபா மொத்த லாபம் கிடைக்கும். சரியா பிள்ளை? அப்போ இன்றைய கிளாஸில் நாங்கள் மொத்த லாபம் வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டோம். லாப நட்டக்கூட்டில் மொத்த லாபம் வரைக்கும் பார்த்துட்டோம். நிதி கூட்டுகள் 2 பகுதியை கொண்டிருக்குது. லாப நட்ட கூற்று, நிதிநிலைமை கூற்று. அப்போ லாப நட்ட கூற்று 2 லாபங்களை வெளிப்படுத்தும். மொத்த லாபம் தேறிய லாபம்னு சொல்லி அப்போ அதில் நாங்கள் இன்றைக்கி மொத்த லாபத்தை நாங்கள் எடுக்கோம். மொத்த லாபம் எப்படி பார்க்கோம்? விற்பனை வருமானத்திலேருந்து விற்பனைக்கு பங்களித்த பொருளின் கிரியம், அதாவது விற்ற சரக்கு கிரியத்தை கழிச்சால் வருவது மொத்த லாபம். அதில் விற்பனை என்னென்று பார்த்தோம். விற்ற சரக்கின் கிரியம் எப்படி கணிக்கிறேன்னு பார்த்தோம். அடுத்தது விற்பனை எடுத்து விற்ற சரக்கின் கிரியத்தை கழிச்சால் மொத்த லாபம் வந்திக்கு பார்த்தோம். அதுக்கு உதாரணத்தை பார்த்தோம். சரியா பிள்ளை? அடுத்த கிளாஸில் நாங்கள் தேறிய லாபம் எப்படி கணிக்கும், அதை ஒரு கூற்றில் செய்தால் எப்படி உண்டு, மொத்த லாபத்தையும் தேறிய லாபத்தை ஒரு கூற்றில் செய்தால் கடைசியாக கிடைக்க போகிறது எப்படி, அதை என்ன அமைப்புங்கிறது அடுத்த கிளாஸில் பார்க்கும். சரியா பிள்ளை? அது வரைக்கும்
நாங்கள் இதை மீண்டும் ஒருக்கா செஞ்சு பார்த்து உங்களோட சந்தேகங்கள் இருந்தால் நான் படிப்பிச்சதுக்குள்ளே ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸில் நாங்கள் அதுக்குரிய விடையை தந்துப்போம். விளங்கப்படும். சரி விளை, தேங்க்ஸ்.